நம்ம இந்த போன நிகழ்ச்சியில வந்து ஃபோலிக் ஆசிட் அதை பத்தின இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு பேரண்ட்ஸா இருக்காங்க, கொஞ்சம் மாடர்ன் திங்கிங் அப்படி இருந்தாங்கன்னாக்க அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கணவன் மனைவி 2 பேருமே ஒரு பிளட் டோனர் அந்த செக் பண்ணிட்டாங்கன்னாக்கா, பிளட் டோனரா ஆக போறான், என்னென்ன செக்கிங் இருக்கும், ஹீமோகுளோபின் லெவல், மற்றபடி வைரல் கண்டேஜியஸ் டிசீசஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அவங்க 2 பேருமே ஒத்த கருத்து உடையவங்களா இருந்தாக்க ஒரு செக்அப் போகலாம், ஒரு கிளினிக்கலா போய் எல்லாத்தையும் வந்து அவங்க செக் பண்ணி எலிமினேஷன் ப்ராசஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னாக்க அதுக்கான வைத்தியத்தை எடுத்துக்கிட்டு பிறகு அவங்க கன்சீவ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடலாம். அப்படிப்பட்டா அது கூட அந்த பரம்பரைக்கு அந்த வியாதிகளையும் அந்த குழந்தைக்கு அதை நம்ம பரப்புவதிலேருந்து நம்மளே ஸ்ப்ரெட் பண்றதுலேருந்து எப்படி குழந்தை பிறந்தவொடனே ஹைஜீனா வச்சுக்கிறோம், நல்ல டாக்டர்கிட்ட காமிக்கிறோம். ஸோ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூலியமா இந்த குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குமா, அல்லது நம்ம உடல் போஷாக்கோட தான் இருக்கா, இந்த கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண், கர்ப்பம் ஊட்டக்கூடிய ஆண் வந்து உடல் ஆரோக்கியம் எந்த கோளாறுகளும் இல்லாம ஒரு ஜெனரல் ஸ்கிரீனிங், அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் அண்ட் ஒரு பிளட் டோனர் டெஸ்ட் பண்ணாங்கன்னாக்க ஓரளவுக்கு அதுல எல்லாம் சொல்லிடுவாங்க. அப்புறம் அதை உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டு கூட நீங்க, ஏன்னா இப்போ ஒரு குழந்தை தான் பெத்துக்கு போறோம் எல்லாம், ஸோ அந்த குழந்தை ஆரோக்கியமான குழந்தைங்கிறது வந்து அத்தியாவசியம். அதுக்கு இதெல்லாம் வந்து பேரண்டிங்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பெற்றோர்கள் ஆக போறோம்னா முதல் பொறுப்பு இது இல்லாம நீங்க அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. ரெண்டாவது ரைட், இப்போ கன்சீவ் ஆயாச்சுனாலே வந்து குழந்தையோட வந்து 27th டேல ஈவன் பிஃபோர் எவர் யூ நோ தட் யூ ஆர் பிரெக்னென்ட், இந்த நியூரல் டியூப் ஃபார்மேஷன் எல்லாமே ஆயிடுது. உடனே கொஞ்சம் ஒரு டேஸ் எக்ஸ்ட்ரா பண்ணாலே ஒரு மகப்பேறு மருத்துவ நிபுணரை அணுகி இது கரெக்டா பொசிஷன் ஆயிருக்கா, அந்த நம்ம வந்து குழந்தை சரியாக அந்த கர்ப்பப்பையில வந்து பொசிஷன் ஆயிருக்கான்னு ஒரு ஸ்கேன் ஏர்லி ஸ்டேஜஸ்ல பாத்துட்டீங்கன்னாக்கா ஏதாவது எலிமினேஷன் ப்ராசஸ் இருந்தா வந்து வெரி சிம்பிள், டாக்டர் வில் அட்வைஸ் யூ, உங்களோட ஃபேமிலி கைனகாலஜிஸ்ட பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லிடுவாங்க. அப்புறம் தான் ஆரோக்கியமான அந்த 3 ட்ரைம்ஸ்டர், ஒரு ஃபர்ஸ்ட் 3 மாதம், இரண்டாவது 3 மாதம், மூன்றாவது 3 மாதம், 3 பிரிவுகளாக வந்து இந்த பிரெக்னன்சி பீரியடை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து ஜென்ரலா வந்து முதல் பிரசவம், முதல் கன்சீவ் ஆயிருக்கீங்கன்னா வாமிட்டிங் இதெல்லாம் அசோசியேட், இதெல்லாம் நார்மல். நீங்க என்ன பண்ணணும்னா உங்களே நீங்க அந்த அதுக்கு வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். வாமிட்டிங் இருந்தாக்க டீஹைட்ரேஷன் ஆகாம லிக்விட்ஸ், அப்புறம் டாக்டர்கிட்ட போய் ஆன்டி எமிட்டிக் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்ல சாப்பாடு, நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு இருந்தால்தான் ஒரு போஷாக்கான குழந்தையை கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு போஷாக்கான தாயா இல்லாம, இன்புட்டே இல்லாம அவுட்புட் எங்க கிடைக்கும்? அதனால நீங்க நல்ல வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட கத்துக்கணும், நிறைய கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நீங்க அசைவம் பிரியராக இருந்தால் மீன், ஏன்னா அதுல வந்து டாக்கோசாக்சானிக் ஆசிட் இருக்கு நிறைய, அது வந்து மூளைக்கு வேண்டிய கிரே மேட்டர், குழந்தை மூளைக்கு வேண்டிய கிரே மேட்டர் வந்து டிசைட் பண்ணக்கூடிய ஒரு வேதியியல் பொருள். அது நேச்சுரலா இருக்கு, எதுவுமே நம்ம வந்து டேப்லெட் போவேனா, எக்ஸப்ட் அயன் அந்த ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ற மாதிரி நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டுக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் வந்து உங்களுக்கு உணவு வந்து உள்ள போறதுக்கே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் ஃபார்மேட்டிவ் பீரியட், நீங்க ஓரளவுக்கு அதை மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நமக்கு பிறகுற குழந்தை நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஆன்டி எமிட்டிக் வாமிட்டிங்க்கு மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. உள்ள கஷ்டம்தான், இருந்தாலும் நிறைய ஃப்ரூட்ஸ், பேலன்ஸ்டு வெல் பேலன்ஸ்டு டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துருங்க. ஏன்னா நீங்க ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் நீங்க இப்ப சேர்த்து பழகிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தையும் நாளைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளையும் அது நல்லா சாப்பிட கத்துக்கும். ஏன்னா அது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து கத்துக்குது, ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்கள்கிட்ட எல்லாமே கத்துக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் பீரியட். நெக்ஸ்ட் பீரியட் வந்து செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தட் இஸ் 3 முதல் 6 மாதம் வரை வளர்ச்சி பருவம். நல்ல அதுக்கு வேண்டிய போஷாக்கு, எகைன் நல்ல ஆக்சிஜன் சோன், நிறைய காற்று, நல்ல ஆக்சிஜன் நல்லா இருக்கிற மாதிரி, நல்ல மூவ்மெண்ட், நேச்சுரல் எக்ஸசைஸ், வீட்டில் வந்து பழங்காலத்தில் செஞ்ச எக்ஸசைசஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு பழங்காலத்தில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு ஆப்ரேஷனே கிடையாது, சிசரியன் டெலிவரியே இல்லை, எல்லாமே மோஸ்ட்லி நார்மல் டெலிவரிஸ். ஏன்னா அவங்களோட உடல் வாகை அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ், வீடை கூட்டுறது, பெருக்கிறது, மாபிங் பண்றது, அம்மியில இருக்கிறது, கணத்துல இழுக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைப்பாடுகள் அவங்க செஞ்சிட்டு இருந்ததுனால ஒரு ஜெனரல் ரிலாக்ஸேஷன் இந்த போன்ஸ், மசில்ஸ் இதெல்லாம் இருந்ததுனால இந்த டெலிவரியே வந்து நார்மல் டெலிவரி ஆச்சு.
ஆனா இப்போ வந்து எல்லாமே மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஓரியன்டா இருந்ததுனால கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிறாங்க மகளிர். அவங்களுக்கு எப்படி அந்த எக்ஸசைஸ் கிடைக்கும்? அதோட எக்ஸசைஸ்ங்கிறது வந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்து பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க பாடி வந்து அதுக்கு ஒத்து வரணும். நார்மலா ஒரு யோகா தெரப்பி அப்படின்னு சொன்னாக்க அந்த யோகா தெரப்பி வந்து அந்த பர்டிகுலர் யோகா மாஸ்டருக்கு தான் வந்து சரியா இருக்குமே தவிர யோகா செய்ய போறவங்களுக்கு வந்து அது வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் ஆல்சோ. அதனால அப்படி ஒரு ஸ்பெஷல் தெரப்பி வந்து தேவை கிடையாது. இட் ஷுட் பி ஜாயஸ், இட் ஷுட் பி டே டு டே. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா ஒரு நல்ல எக்ஸசைஸ் வீட்லயே எல்லா ஒரு சர்வெண்ட் மேட் இருந்தா அவங்கள முதலாளி ஆக்கிடுங்க. அந்த சமயத்துக்கு வர வேணாம்னு சொல்லிடுங்க. நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க. அவங்கள அசிஸ்ட் பண்ண குனிங்கிறது, துவைக்கிறது, இதெல்லாம் வந்து உங்க குழந்தைக்கு உங்க உடலுக்காகவும் நீங்க செய்யக்கூடிய ஒரு டானிக். அதனால அதை செஞ்சீங்கன்னாக்கா குழந்தையோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் பசி நல்லா இருக்கும், நீங்க நிறைய சாப்பிடுவீங்க. நிறைய எக்ஸசைஸ் பண்ற போது பாடியில வந்து ஆன்டி டிப்ரெஷன்ட் வந்து செக்ரிகேட் ஆகுது. அப்போ உங்களோட மனநிலை வந்து புத்துணர்ச்சியா இருக்கும். இப்ப குங்குமப்பூ சாப்பிட்டா வந்து குழந்தை நல்லா இருக்குங்கிற மாதிரி இது ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு புத்துணர்ச்சி. அதனால எக்ஸசைஸ் வந்து நார்மலா நீங்க செய்யறது வந்து அத்தியாவசியம். சோ இந்த கேட்டகரியில இதே மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த 2-6 மாதங்கள் வந்து ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பொறுத்தது. இந்த நம்ம அடுத்த நிகழ்ச்சியில பார்க்க போறது இந்த 3வது தேர்ட் ட்ரைம்ஸ்டர் ரொம்ப முக்கியமானது. அதுலதான் குழந்தையின் புத்திசாலித்தனத்தை வளர்ப்பது எப்படி என்பதை நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன்.